இந்த மனமகிழ்ச்சி நாளில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சைக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை அந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார் பார்த்தீங்களா. நான் உங்களிடத்தில் அனுப்பினேன். அவர் தான் அனுப்புகிறார். சில காரியங்களை அவருடைய அனுமதியோடு நமக்கு என்ன செய்வார். நான் உங்களிடத்தில் அனுப்பினேன் என் பெரிய சேனையாக வெட்டுக்கிளிகளும். பெரிய சேனையாக வெட்டுக்கிளி தனியாக வராது, கூட்டம் கூட்டமாக தான் வரும். அதான் பெரிய சேனையாகி வெட்டுக்கிளிகள். இந்த வெட்டுக்கிளிகள்னால என்ன அப்படின்னா, பயிர்களை நாசம் பண்ணிடும், கூட்டமாக அழிச்சிரும். அப்போது இது என்ன அப்படின்னா, ஆரம்பத்திலே நம்ம அழிச்சிடணும். இது எதற்கு உண்மையாக சொல்லப்படுதுன்னா, நம்மிடத்துல இருக்கிற போராட்டங்கள். அந்த போராட்டங்கள் நம்ம வளர விட்டுட்டோம்னா அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஏன் அழித்து விடும். அதான் பெரிய சேனையாக வெட்டுக்கிளிகள். நமக்குள்ளே இருக்கிற போராட்டங்கள், ஒவ்வொருவருக்குள்ளேயும் மன போராட்டங்கள் அப்படியே என்ன செய்யும், ஒவ்வொருத்தரையும் படுத்திக்கிட்டு இருக்கும். அந்த மன போராட்டங்கள் வெட்டுக்கிளிகளுக்கு சமானம். அதை கர்த்தர் என்ன செய்றார், இந்த நாளில் எடுத்து போடுதேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை கிளிகள் ரொம்ப அழகாக இருக்கும், புத்திசாலியாக இருக்கும். ஆனால் நம்ம சொல்கிற வார்த்தையெல்லாம் அது சொல்லும். சாத்தானும் அப்படித்தான் அழகாக இருப்பான், நமக்கு எல்லாம் செய்கிற மாதிரி உலக ஆசீர்வாதங்கள் அள்ளித்தர மாதிரி வருவான். நம்ம ஏமாந்துடக்கூடாது. நமக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் தான் நமக்கு முக்கியம். சாத்தானும் அப்படியே தான் இருக்கிறான், அந்த பச்சை கிளி மாதிரி ஆசீர்வாதங்களை களவாடும். அது பழங்கள் கொட்டைகள் எல்லாத்தையும் களவாண்டு திங்கும்ல, அதே மாதிரி நம்முடைய ஆசீர்வாதங்களை களவாடும் ஒரு சாத்தானுடைய கிரியை தான் பச்சை கிளி. அது காரணம் என்னென்னா, நம்ம என்ன செய்யணும்னா, ஆலயத்துக்கு அவரை என்ன செய்யலாம், கூப்பிடணும். அப்படி கூப்பிடும்போது அந்த சாபங்கள்லாம் இன்றைக்கி உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 2 நாளாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 1 ராஜாக்களில் 8:37 சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்களுக்கு இந்த வெட்டுக்கிளி பச்சைக்கிளி இந்த மாதிரி பஞ்சம் வந்ததுன்னா, நீங்கள் ஆலயத்தில் என்னுடைய சன்னிதானத்தை நீங்கள் கூப்பிடும்போது நான் உங்களுக்கு அதை என்ன செய்வேன், நீக்குவேன் அப்படின்னு கர்த்தர் சாலமோன் ராஜா மூலம் வெளிப்படுத்துவார். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பச்சை கிளிகள் போன்ற ஆபத்தான ஆசீர்வாதங்களை களவாடும் அந்த காரியங்களை நம்ம சாத்தானுடைய தந்திரங்களை நாம் புரிந்து கொண்டு ஆலயத்தில் நம்ம அவருடைய பாதத்தில் கொட்டி விட வேண்டும். அப்போ அவர் நமக்கு என்ன செய்ய விடுதலை கொடுக்குறாரு. 3வது பார்த்திங்கன்னா முசுக்கட்டை பூச்சிகள். இந்த முசுக்கட்டை பூச்சிகள் என்ன அப்படின்னா, எதுக்கு அடையாளமாக சொல்லப்படுதுன்னா, அப்படியே அரிக்கும். ஒரு முருங்கை மரம் அப்படி அரிச்சு என்ன செய்யும், அதை அவ்வளோ இலைகளையும் தின்றும். அடுத்தால காய்க்க விடாது, பூக்க விடாது, இலைகளெல்லாம் கடிச்சு தின்றும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் அரிப்பு, வீக்கம், வியாதிகள் இதெல்லாம் முசுக்கட்டை பூச்சி மாதிரி. இது பாவத்தினால வரலாம், சாபத்தினால வரலாம், பிசாசின் கிரியைகள்னால வரலாம். ஆனால் நாம் அதுக்காக என்ன செய்யணும், ஆண்டவரிடத்தில் நம்ம யோவேல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல் நம்ம என்ன செய்யணுமா, அது 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல் ஒருவேளை நாம் திரும்பி மனஸ்தாப்பட்டு அவருடைய ஆலயத்தில் போஜன பலிகளையும் பான பலிகளையும் நம்ம செலுத்தும் போது ஆண்டவர் நமக்கு அதிலிருந்து விடுதலை கொடுக்குற முசுக்கட்டை பூச்சி போன்ற பாவங்களிலிருந்து விடுதலை கொடுக்குறாரு. அடுத்தால பார்த்திங்கன்னா பச்சை புழுக்கள். இந்த பச்சை புழுக்கள்னால் பச்சை கலர்லேயே இருக்கும், புழுக்குள்ளே காய்கறிக்குள்ளே இருக்கும், அது உள்ளே இருக்கும், அது உள்ளே இருந்து ஃபுல்லாக அரைச்சிடும். அதான் நமக்குள்ளே நாள்பட இருக்கும் வைராக்கியம், கோபம், எரிச்சல், மற்றவங்க மேலே பொறாமை, மற்றவங்க மேலே ஒரு கோபம், மற்றவங்கள்ட்ட வெறுப்பு, இதெல்லாம் இருந்துன்னா நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. அப்போது இந்த இழந்து போன ஆசீர்வாதங்களை பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன்னு சொன்னார்ல, அது கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமா, ஆண்டவரை நோக்கி என்ன செய்யணும், அவரை நோக்கி நாம் சங்கீதம் 105:34 பார்த்திங்கன்னா, ஆண்டவர் நோக்கி நாம் நம்முடைய போஜன பள்ளிகளையும் பான பள்ளிகளையும் செலுத்தும்போது அவர் நமக்கு மனம் திரும்புவதற்கு என்ன செய்வார், கிருபை செய்கிறார். அதே மாதிரி நீதிமொழிகள் 16:7 பார்த்திங்கன்னா, நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் நம்முடைய சத்துருக்களையும் நம்மளோட சமாதானமாகும்படி செய்வார். அது மாதிரி ஏசாயா 44ஆம் அதிகாரத்தில் 26-28 வசனங்களில் சொல்லப்பட்டபடியும் நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் போது இழந்து போன ஆத்மாவை மீட்டு தருவார், இழந்து போன பணபலன்களை திரும்ப தருவார், இழந்து போன ஆரோக்கியத்தை திரும்ப தருவார், இழந்து போன உறவுகளை திரும்ப தருவார், கூட்டி சேர்ப்பார். நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் திரும்ப நம்மை கட்டுவார். ஏசாயா 44:26-27 சொன்னபடி திரும்பமாக கட்டப்படு சொல்லி நம்மை கட்டுவார். அப்படின்னா இது எல்லாம் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். யோபுக்கு அப்படி தான் கொடுத்தார், 2 மடங்காக திருப்பி கொடுத்தார். யோபு தன்னை ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்தார், ஒப்பு கொடுத்தார். யாரையும் அவர் என்ன செய்யலை, துன்மார்க்கமாக பேசலை, யாரையும் கடிந்து பேசலை, யார்கிட்டையும் வெறுப்பாக பேசலை. அவர் மன்னித்தார்.
அவர் பகைவர்களுக்குள்ள நண்பர்களுக்குள்ள ஜெபித்தார். அப்போ அவருக்கு விடுதலை கிடச்சி. இதே போல் நாமும் இந்த நாளில் இந்த வார்த்தையின்படி நம்மை மாற்றிக்கொள்ளும்போது நமக்கு என்னெல்லாம் இழந்து போனோமோ அதெல்லாம் திரும்ப அழிக்க கர்த்தர் ஆவலாக இருக்கிறார். ஆமென். அப்பா நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்தில் கொடுத்த அந்த வார்த்தையின்படி நாங்களும் எங்களிடத்தில் உள்ள குறைகளை முற்றிலுமாய் நீக்கும்போது எங்களை நீ திரும்பமாக உயிர்ப்பித்து திரும்ப எங்களுக்கு அழிப்பேன் சில வார்த்தை வாக்கு தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. ஒப்பு கொடுக்கிறோம்.